அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் மின்சாரத்தால் ஏற்படும் வெப்ப விளைவை பற்றி விவாதிக்கப் போகிறோம். குறிக்கோள்: இந்த வீடியோவின் முடிவில் மின்சாரம் காரணமாக வெப்ப விளைவை நீங்கள் தீர்மானிக்க முடியும். மின்சாரத்தின் வெப்ப விளைவு என்ன? மின்சார ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுவது மின்சாரத்தின் வெப்ப விளைவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மின்கடத்தி வழியாக மின்சாரம் செலுத்தப்படும் போது கடத்தியின் உள்ளே எலக்ட்ரான்களின் இயக்கம் காரணமாக வெப்பத்தை உருவாக்குகிறது. மின்னாற்றலின் ஒரு பகுதி வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுவதை இது குறிக்கிறது. கடத்தியின் எதிர்ப்புத்தன்மை காரணமாக வெப்பம் உருவாகிறது. மின்சாரத்தின் வெப்ப விளைவு நம் அன்றாட வாழ்வில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மின்சார இரும்பு, கெட்டில், டோஸ்டர், ஹீட்டர் மற்றும் ஒளிரும் விளக்குகள் வெப்ப விளைவை பயன்படுத்துகின்றன. மின்னோட்டத்தின் இந்த வெப்பமூட்டும் விளைவு 3 வெவ்வேறு காரணிகளை பொறுத்தது. 1. கடத்தியின் எதிர்ப்பு. அதிக வெப்பம் உருவாகிறது. 2. தற்போதைய ஓட்டத்தின் கால அளவு. மின்னோட்டம் நீண்ட நேரம் பாய்ந்தால் உருவாகும் வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்கும். மின்னோட்டத்தின் அதிக ஓட்டம் அதிக வெப்பத்தை உருவாக்குகிறது. நடைமுறை மின்சாரத்தின் வெப்ப விளைவை தீர்மானிப்போம். நடைமுறைக்கு தேவையான பொருட்களை சேகரிப்போம். நிக்ரோம் கம்பி 500 மில்லிமீட்டர், மரப்பலகை, வாழை முனையங்கள், ஆட்டோ மின்மாற்றி, எம்ஐ அம்மீட்டர் 0 முதல் 500 மில்லிஆம்ஸ் வரை. ஒரு மின்னோட்டத்தால் உற்பத்தி செய்யப்படும் வெப்ப விளைவை I மின்தடையின் கடத்தி மூலம் R ஒரு காலத்திற்கு T ஆனது H = 12 RT ஆல் வழங்கப்படுகிறது. இந்த சமன்பாடு ஜூலின் மின் வெப்பமாக்கல் சமன்பாடு ஆகும். மின்சாரம் காரணமாக வெப்பத்தின் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று விவாதிப்போம். 500 ஓம்ஸ் எதிர்ப்புடன் 6 மின்தடையை எடுத்துக் கொள்ளுங்கள். 12 V பேட்டரியை இணைக்கவும். 0 முதல் 50 மில்லிஆம்பியர் வரையிலான நகரும் சுருள் அம்மீட்டரை இணைக்கவும். மேலும் S அனைத்தையும் மின்தடை R உடன் தொடரில் மாற்றவும். சுற்றுக்கு இணையாக 0 முதல் 30 வோல்ட் வரையிலான நகரும் காயில் வோல்ட் மீட்டரை இணைக்கவும். சுவிட்ச் மூடுவதன் மூலம் சுற்றுக்கு ஆற்றல் அளிக்கிறது. சர்க்கியூட்டை 60 வினாடிகள் ஆன் செய்து அதே நேரத்தில் அட்டவணையில் உள்ள அளவீடுகளை குறித்துக் கொள்ளவும். இப்போது மின்தடையில் உருவாகும் வெப்பத்தின் அளவை கணக்கிடுவோம். உருவாக்கப்படும் வெப்பம் சக்தி × நேரம். H P × T. மாற்று P V × I. எனவே சூத்திரம் ஆகிறது. H V × I × T. மாற்று V I × R. H I × R × I × T. எனவே மேலே உள்ள சூத்திரத்தை இவ்வாறு எழுதலாம். H I2 × R × T. தற்போதைய I-இன் மதிப்பு அட்டவணையில் இருந்து 0.024 ஆகவும், R-க்கு 500 ஓம்ஸ் ஆகவும், T-க்கு 60 நொடியாகவும் மாற்றவும். H 0.024 2 × 500 × 60. H 7.28 ஜூல்கள். இந்த மின்தடையத்தால் உருவாகும் வெப்பம் 17.28 ஜூல்கள். சுற்று 100 வினாடிகளுக்கு இயக்கப்படுவதாக வைத்துக் கொள்வோம். பின்னர் சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம். H I2 × R × T. H 0.024 2 × 500 × 100. H 28.8 ஜூல்கள். நேரம் அதிகரிக்க வெப்பமும் கூடுவதை நீங்கள் காணலாம். இப்போது 12 வோல்ட் பேட்டரியை 24 வோல்ட் பேட்டரியுடன் மாற்றவும். சுவிட்சை மூடிவிட்டு சர்க்கியூட் 60 வினாடிகளுக்கு இயக்கத்தில் இருக்கட்டும். அட்டவணையில் உள்ள வாசிப்புகளை வாசியுங்கள். தற்போதைய I-இன் மதிப்பை அட்டவணையில் இருந்து 0.48 ஆக, R-க்கு 500 ஓம்ஸ் ஆகவும், T-க்கு 60 நொடியாகவும் மாற்றவும். H I2 × R × T. H 0.048 2 × 500 × 60. H 69.12 ஜூல்கள். மின்தடையின் மூலம் மின்னோட்டமும் அதிகரிக்கப்படுவதால் உருவாகும் வெப்பம் அதிகரிக்கிறது. 0.5 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 500 மில்லி நீளம் கொண்ட நிக்ரோ கம்பியை எடுக்கவும். மரப்பலகையில் 400 மில்லிமீட்டர் தொலைவில் 2 வாழைப்பழ வகை முனையங்களை பொருத்தவும். டெர்மினல்களுக்கு இடையில் நிக்ரோ கம்பியை இணைக்கவும். ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது வேரியாக்கை இணைக்கவும். 0 முதல் 270 வோல்ட், 0 முதல் 5 ஆம்ஸ் வரையிலான நகரும் இரும்பு அம்மீட்டர் மற்றும் நிக்ரோம் கம்பி அனைத்தும் தொடரில் உள்ளன. எச்சரிக்கை: ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது வேரியக்கை குறைந்தபட்ச நிலையில் வைத்திருங்கள். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது வேரியக்கை ஆன் செய்யவும். அம்மீட்டர் 1 ஆம்பிலை காட்டும் வரை படிப்படியாக மின்னழுத்தத்தை அதிகரித்து சில வினாடிகள் காத்திருக்கவும்.
இப்போது வேரியக்கில் மின்னழுத்தத்தை குறைந்தபட்ச மதிப்புக்கு குறைவாக வேரியக்கை அணைக்கவும். நிக்ரும் கம்பியை தொட்டு வெப்பத்தை உணர முயற்சிக்கவும். எச்சரிக்கை: கம்பியை வெறும் கையால் பிடிக்காமல் கவனமாக இருங்கள், அது தீக்காயங்களை ஏற்படுத்தலாம். மீண்டும் வேரியக்கை ஆன் செய்து அம்மீட்டர் 2 ஆம்ஸ் காட்டும் வரை மின்னழுத்தத்தை அதிகரித்து சில வினாடிகள் காத்திருக்கவும். மின்னோட்டத்தின் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் வெப்பத்தை உருவாக்கும் கால அளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். வேரியக்கை அதன் ஆரம்ப நிலைக்கு கொண்டு வாருங்கள். கம்பியை தொட்டு வெப்பத்தை உணர முயற்சிக்கவும். இப்போது 2 ஆம்ஸ் மின்னோட்டத்திற்கு பிறகு கம்பியை தொடும்போது முந்தையை விட அதிக வெப்பத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதாவது கம்பி வழியாக மின்னோட்டம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப உருவாகும் வெப்பமும் அதிகரிக்கும். இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் மின்சாரம் காரணமாக வெப்பம் விளைவை தீர்மானிக்க முடியும் என்று நம்புகிறேன். மேலும் நெகட்டிவ் டெர்மினலை சர்க்யூட்டுடன் மறுமுனையில் இணைக்கவும். R1, R2 மற்றும் R3 ஆகியவற்றின் பொதுவான புள்ளி. சுவிட்ச் S-க்கு பிறகு சுற்றுக்கு இணையாக நகரும் காயில் வோல்ட் மீட்டரை இணைக்கவும். S-சுவிட்சை மூடு. அம்மீட்டர்கள் மற்றும் வோல்ட் மீட்டர்களின் அளவீடுகளின் வாசிப்பை கவனியுங்கள். அளவிடப்பட்ட மதிப்பை பின்வருமாறு சரிபார்க்கவும். ஓம் விதியை பயன்படுத்தி ஒவ்வொரு மின்தடையத்திலும் மின்னோட்டத்தை கணக்கிடுவோம். L1 V/R1 12/50 0.24 ஆம்ஸ் அல்லது 240 மில்லியாம்ஸ். 12 V/R2 12/100 0.12 ஆம்ஸ் அல்லது 120 மில்லியாம்ஸ். 13 V/R3 12/150 0.08 ஆம்ஸ் அல்லது 80 மில்லியாம்ஸ். 3 தற்போதைய மதிப்பீடுகளையும் சேர்க்கும்போது 0.4 ஆம்ஸ் அல்லது 440 மில்லியாம்ஸ் கிடைக்கும். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.